இன்னைக்கு பனானா லீஃப் வச்சு, அதாவது வாழை இலைய வச்சு எப்படி ஒரு நேச்சுரல் சோப் பண்ணலான்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம். இந்த வீடியோல நம்ம மாம்ஸ் அண்ட் நேம் ஒரு ஸ்பெசிஃபிக் சீன்ல வரும். அது எந்த டைமிங்ல வருதுன்னு நோட் பண்ணி, யார் கரெக்ட்டா அந்த டைமிங்க கமெண்ட்ல சொல்றீங்களோ, அவங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு. நம்ம சேனல் 150த் சப்ஸ்கிரைபர் ரீச் ஆகுறப்போ, கரெக்ட்டா சொன்னவங்கள்ல இருந்து ரேண்டமா 2 பேர செலக்ட் பண்ணி ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட் ஆர் கிவ்அவே குடுக்க போறோம். உண்மையா சொல்றேன். இது சும்மா இல்ல. வீடியோவ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஓகே. இப்போ பேக் டூ த வீடியோ. ஃபர்ஸ்ட்டு ஃப்ரெஷ்ஷான பனானா லீவ்ஸ எடுத்துக்கலாம். நல்லா சின்ன சின்ன பீசஸா கட் பண்ணிருங்க. கட் பண்ண இந்த லீவ்ஸ ஒரு மிக்ஸி ஜார்ல போட்டுருங்க. அது கூட நாங்க ஆல்ரெடி சம் ஹார்ஸ்க்கு முன்னாடி ஊற வச்ச ரைஸ் வாட்டர் 1 கிளாஸ ஆட் பண்ணி நல்லா அரைச்சு எடுத்துக்கோங்க. அரைச்சு எடுத்த அப்புறமா பார்த்தீங்க, இது பார்க்கறதுக்கு பானிபூரிக்கு தர பானி மாதிரி இருக்கு. ஓகே. இப்போ இத நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். நமக்கு இந்த கலர் அப்படியே வேணுன்றதுனால, இத ஃபர்ஸ்ட்டு ஒரு பெரிய கண்டெய்னர்ல ஊத்தி ஃப்ரீஸ் பண்ணிக்கலாம். இப்படி பண்றதுனால என்ன கலர் இருக்கோ, அது நமக்கு அப்படியே கிடைக்கும். கொஞ்ச நேரம் ஃப்ரீஸ் ஆனதுக்கப்புறம், இந்த ஐஸ அப்படியே பிரேக் பண்ணி, அது கூட 1 கிளாஸ் கேஸ்டிக் சோடா ஆட் பண்ணிடலாம். கேஸ்டிக் சோடா போட போட கன்டினியூஸா மிக்ஸ் பண்ணிட்டே இருக்கணும். சோடா நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம், அது கூட 5 கிளாஸஸ் ஆஃப் கோகோனட் ஆயில் ஆட் பண்ணிருங்க. இதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு 1 1/2 கிளாஸ் நல்ல எண்ணெய் ஆட் பண்ணிட்டு, எல்லாம் ஒண்ணு சேர்ற மாதிரி திரும்பவும் நல்லா மிக்ஸ் பண்ண போறோம். இப்போ ஸ்கின்க்கு நல்ல நரிஷ்மென்ட் தர்றதுக்கோசம் 1 ஸ்பூன் ஆஃப் விட்டமின் இ ஆயில் போடுறோம். கூடவே வந்துட்டு 2 ஸ்பூன்ஸ் ஆஃப் கிளிசரின் ஆட் பண்ணிடலாம். இத ஆட் பண்ணாலும், எத ஆட் பண்ணாலும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டே இருக்கணும். அதான் சோப் கன்சிஸ்டன்சிக்கு ரொம்பவே முக்கியம். லாஸ்ட்டா நல்ல ஒரு ஃப்ராக்ரன்ஸ்க்காக நாங்க 1 1/2 ஸ்பூன் ரோஸ் சென்ட் ஆட் பண்ணிக்கிறோம். இத ஒரு தோசை மாவு பதம் வர வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டே இருங்க. ஃபைனலா சோப் மோல்ட்ல முன்னாடியே நாங்க கோகோனட் ஆயில் அப்ளை பண்ணி வச்சிருக்கோம். அப்பதான் சோப் செட் ஆனதுக்கு அப்புறமும் ஒட்டிக்காம ஈஸியா வெளிய வரும். இப்போ நம்ம மோல்ட்ல ஊத்திடலாம். தட்ஸ் இட். இந்த சோப் செட் ஆனதும் ரிசல்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். மறக்காம அந்த டைமிங்க கமெண்ட் பண்ணுங்க. இந்த சோப் அவுட்கம ஷார்ட்ஸ்ல பாருங்க. அண்ட் பை ஃபார் நவ்.